ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாரமே இருக்கும் வீடியோ ஷேர் பண்ணி. இன்றைக்கி தான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். நோ ஒயிட் சுகர், நோ ஒயிட் ரைஸ், டயட் டே விலாக் 5 and 6 பார்க்குறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பிளும் மாதுளையும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 10-11 மணி இருக்கும். டைமிங் அதுக்குள்ளே தான் இருக்கும். அந்நேரத்துக்கு ஒரு மாம்பழம் சாப்பிட்டேன். சங்கடகர சதுர்த்தி, அதனால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் திங்கட்கிழமை குலதெய்வம் வேறு சாமி கும்பிடுவோம், கையெடுத்து கும்பிடுவோம். அதனால் திங்கட்கிழமை தொடச்சாச்சு. கட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்குலாம் பொறுமையும் கிடையாது, பசியும் அப்படியே வேகமாக பசி ஆயிடுச்சு. வீடு தொடச்சி அவ்வளோ ஒரு டயர்டு. அதனால் அப்படியே சாப்பிட்டேன். வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் லன்ச்சு அன்றைக்கி சாப்பாடெலாம் வச்சாச்சு. பசங்களுக்கு லன்ச் கட்டி கொடுத்துட்டு பீர்க்கங்காய் தான் சுண்ட வச்சிட்ருந்தேன். ரசம் வச்சுட்டு பீர்க்கங்காய் வணக்கிட்டுருந்தேன். அதில் தெனை அரிசி சாப்பாடு வச்சுருந்தேன் லன்ச்சு எனக்காக. கோயிலுக்கு போய் ஒரு வாரம் கூட இருக்குன்னு வைங்களேன். என்றைக்கு போனேன் அப்படின்றது கூட தெரியல. போன வாரம் வீடியோ எடுத்தது, என்ன பேசணும் என்ன பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்றது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. சின்னதாக ஒவ்வொரு கிளிப்ஸ் கட்டாக இருந்தாலும் இருக்கலாம். ஷார்ட்ஸ் ஷேர் பண்ணியிருப்பேன். ஆனால் லாங் வீடியோ இப்போ தான் ஷேர் பண்ணுறேன். எதுவும் விட்டு போயிருந்தால் மன்னிச்சிக்கோங்க. செக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, பார்க்க விருப்பப்பட்டால் நீங்கள் போய் ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்கள். எல்லாம் முடிச்சுட்டு பசி கவகவன்னு ஆயிடுச்சு. வேலை செஞ்சால் பசிக்குது நல்லா. அதே மாதிரி இன்னொரு வேலை செய்ய போனோம்னா எதுவுமே வாயில் போடாமல் செய்வோம். அப்புறம் ஒரு வேலை செஞ்சால் வாய் திங்க திரும்ப வாயில் எடுத்து போட்டு அரைச்சிக்கிட்டே தான் இருப்பேன். அந்த மாதிரி அரைச்சது இன்னும் ஒரு 10 நாளைக்கு எதுவுமே அந்த ஒயிட் சோறும் ஒயிட் ரைஸும் சேர்த்துக்கக்கூடாதுன்னே ஒரு கெடுபிடியாக டயட் இருந்துகிட்ருந்தேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். நல்லா இருந்தது. பசிக்கிறதுக்கும் பீர்க்கங்காவா அது பழைய குழம்பு ஏதோ ஊற்றி சாப்பிட்டேன். தங்கச்சி கொடுத்த காளான் வேறு இருந்தது, அதை ஊற்றி சாப்பிட்டாச்சு. செம டேஸ்ட்டாக இருந்தது. பசி ருசி அறியாது அப்படிம்பாங்க, ஆனால் ருசியாக இருந்தது. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்ருந்தேன். என்ன வேலை பார்த்தேன் அப்படின்றது மறந்து போச்சு. அதனால தான் ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்ருந்தேன் அப்படின்னு சொன்னேன். நல்லா தண்ணி குடிங்க, நல்லா தூங்குங்க. தூக்கம்தான் ரொம்ப முக்கியம்னு, சரிங்களா? அதே மாதிரி டயட்டும். வாயை கட்டுப்படுத்தணும். அந்த வாயை ஒரு வாரமாக ஒரு 5 நாளாக கட்டுப்படுத்தியாச்சு. இன்றைக்கி அதாவது வாய்ஸ் கொடுக்குறது வரைக்கும் சொல்கிறேன். வாயை கட்டுப்படுத்தியாச்சு. கொஞ்சம் லைட்டாக எக்ஸசைஸ் இருந்தால் கூட நல்லா குறைஞ்சிருக்கும். எக்ஸசைஸே சுத்தமாக இல்லை. வாக்கிங்கும் நான் கரெக்டாக போகிறது கிடையாது. அதனாலயே நமக்கு வெயிட் லாஸ் ஆகவே இல்லை. பார்க்கலாம், இப்படியே தான் போகுது. அதே மாதிரி ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படிங்கும்போது தான் உடம்பும் ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஒன்று உடம்பு சரியில்லாமல் போயிடுது, அப்படி இல்லைன்னா ஊருக்கு போகிற மாதிரி ஆயிடுது. இப்போ நான் ஊருக்கு தான் போகணும். 10 நாள் கூட முழுசாக முடிக்க முடியாது. என்ன பண்ணுறது? ஈவினிங் பசங்க வந்ததுக்கப்புறம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அவங்களையெல்லாம் கொண்டு போய் டியூஷனில் விடணும். அதுக்கப்புறம் நானும் கோயிலுக்கு போகணும். நிலவு முன்னாடி விளக்கேற்றி வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயும் போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு சாம்பிராணி போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சூடம் ஏற்றி கும்பிட்டு கோயிலுக்கு போயாச்சு. 5 மணிக்கு பசங்களை கொண்டு போய் விடும்போது கோயிலுக்கு போனேன். 7:30 ஆயிடுச்சு. நல்ல ஒரு அபிஷேகம், நல்ல தரிசனம், நல்லா விநாயகரை கண் குளிர பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். திரும்ப பசங்களை அங்கேருந்தே டியூஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. வரும்போது நல்லா ஒரு தொன்னையில் சக்கரை பொங்கலோ, அதுக்கப்புறம் அடியில் பார்த்திங்கன்னா பஞ்சாமிர்தம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சுண்டல் கொடுத்துருந்தாங்க. ஆளுக்கு ஒரு ரூபா கையில் எடுத்து கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன். கோயிலில் கொடுக்குற பொங்கல் மட்டும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே வாய் ஊறிடுச்சு. அப்புறம் நல்லா சாப்பிட்டேன் நானும். இது தங்கச்சி பசங்களுக்கும் பிரித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என் பசங்களுக்கும் பிரித்து கொடுத்துட்ருந்தேன். அடியில் இருந்ததுனால அவங்களுக்கு அந்த பஞ்சாமிர்தம் போகலை. நாங்கள் சாப்பிட்டோம். நல்லா சூப்பராக இருந்தது. கோயிலேருந்து வந்ததுக்கப்புறம் தான்
வீட்டில் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். விளக்கேற்றி சாமி கும்பிட்டு பாருங்களேன், மனசு நிம்மதியாக இருக்குது. எந்த வேலை பிடிக்குதோ அந்த வேலையை இஷ்டப்பட்டு செஞ்சால் கடைசியாக பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி வீடு துடைக்க கஷ்டமாக இருந்தது. ஆனால் துடைச்சி முடிச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு கடைசியாக என் மனதுக்கு நிம்மதியாக இருந்தது. என்ன பாடுபட்டாலும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த திங்கக்கிழமை அன்னைக்கு எப்படியாவது வீடு துடைச்சி கையெடுத்து கும்பிட்டுறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் இருப்பேன். அதிகபட்சம் கும்பிட்ருவேன். கும்பிட முடியலைனா தான் மனசு கஷ்டமாக இருக்கும். அங்கே அபிஷேகம் பண்ண சந்தனம் மஞ்சள் இதெல்லாம் வாங்கி உள்ளங்கையில் வச்சு கையே மஞ்சள் கலரில் ஆயிடுச்சு. எங்களை மட்டும் விட்டுட்டு போயிட்டீங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு எந்த சாப்பாடும் ரெடி பண்ணல. அதனால் தங்கச்சி வீட்டில் போய் அது பேரிச்சம்பழம், சப்போட்டா பழம், ஆப்பிள் எல்லாம் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக பாலும் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இந்த சப்போட்டா ஆப்பிள் மில்க் ஷேக் கூட. இந்த ஜாரில் போட்டு அடிக்கவும் பேரிச்சம்பழம் கூட நல்லா அடிபடலை. இருந்தாலும் அதுவும் நல்லா தான் இருந்தது. கடிச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. டின்னர் முடிச்சாச்சு. இப்படியே ஒரு கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ பண்ணால் தான் குறையும் போல் இருக்குது. இப்போ யோசித்து பார்த்தா எனக்கே மலைப்பா தெரியுது. எப்பட்றா நான் ஒரு 13 கிலோ குறைச்சேன் அப்படின்றது எனக்கே தெரியல. அப்போலாம் வீடியோ எடுக்கலை, வீடியோ ஷேர் பண்ணவும் இல்லை. ஆனால் இப்போ வீடியோ எடுத்து ஷேரும் பண்ணுறேன். ஆனால் வெயிட் குறைஞ்ச பாடு இல்லை. ஆனால் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கையும் காலை ஆட்டிக்கிட்டு எக்ஸசைஸ் செய்வேன். இப்போ அந்த வேலை இல்லை. திங்கக்கிழமை முடிஞ்சிருச்சா, இது வந்து செவ்வாய்க்கிழமை காலையில். செல்லில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதனால் ஒரு நாள் வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு அதை டெலீட் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் வீடியோவை எடுக்க முடிஞ்சுது. செவ்வாய்க்கிழமை எங்கத்த ஷேர் பண்ண முடியலையே திங்கக்கிழமை வீடியோ அப்படின்ட்டு வீடியோ கூட எடுக்கலை. அப்புறம் செவ்வாய்க்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுண்டலும் கொஞ்சமாக வேர்க்கடலையும் ஊற வச்சு வேக வச்சு தாளித்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது சாப்பிடும்போது வயிறு நல்லா ஃபுல்லாக கம்முன்னு கிடந்தது. அது வாட்டுக்கு இருந்துட்டு போகுது. எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கும் மறந்துடுறோம். வீடியோ எடுக்கலான்னு நினச்சாலும் ஞாபகம் மறதி ஆயிடுது அப்படின்ட்டே பேசிகிட்டே இருந்தேன். அப்புறம் கடைசியில் ஞாபகம் வந்தது. என் தங்கச்சி சொன்னான். அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால தான் கொஞ்சமாக காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடவும் தோணலை, சாப்பிடவும் இல்லை. இந்த சுண்டல் சாப்பிடவும் வயிறு ஃபுல்லாக கம்முன்னு அது பாட்டுக்கு கிடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு மதியத்துக்கு மேலே இருக்கும், தங்கச்சி 2 சக்கரவள்ளி கிழங்கு கொடுத்தா. இந்த வாட்டி கிழங்கு நல்லா எனக்கு பிடிச்ச மாதிரி வேக வச்சுருந்தா. நானும் அதை போட்டு சாப்பிட்டேன். கொஞ்சமாக என் பையனுக்கு வர வச்சுருந்தேன். சூடாக இருந்தது, சூப்பராக இருந்தது. சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு ஆசை. ஆனால் விற்கிது அங்கே பாருங்க. என்ன முக்கறேன்னு நானே. அதுக்கப்புறம் பக்கத்தில் தண்ணி வச்சு குடிச்சிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 2 லிட்டர் வரைக்கும் குடிச்சிருங்க. என்னால் அவ்வளோதான், 2 இல்லாட்டி 3 இவ்வளோ தான் குடிக்க முடியுது. 4 லிட்டரு கூட குடிக்க முடியல. தண்ணி அதிகமாக குடித்தாலும் தலை வலிக்குது, தண்ணியே குடிக்கலைனாலும் தலை வலிக்குது. ஆனால் தண்ணி குடிச்சு ஆகணும். வெயிட்டு குறையுதோ குறையலையோ நல்ல ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்றேன், அவ்வளோதான். டயட்டுன்னா அதானே, சாப்பிடாமே இருக்கிறது கிடையாது. நல்லா ஒரு ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும், அவ்வளோதான். நம்மளை பொறுத்த வரைக்கும் டயட்டு. வெயிட்டு குறையுதோ குறையலையோ தெரியல. நைட்டு டின்னருக்கு திரும்பவும் சாப்பாடு. இந்த சாப்பாடுன்னு ஒரு வகையை நான் சாப்பிட்லேன்னா எனக்கு வந்து அன்றைக்கி நாளே முழுமை அடையாது. வயிறு நிறையா சாப்பிடணும், அவ்வளோதான். நல்லா குழச்சி அடித்தாச்சு. தினை அரிசி சாப்பாடு. அதுக்கப்புறம் இது என்ன குழம்பு அப்படின்றது எனக்கே மறந்து போச்சு. அதாவது ஆகப்பட்டது என்னவென்றால் மறந்துவிட்ட காரணத்தால் ஷார்ட்ஸ் வீடியோவில் செட் பண்ணிக்க வேண்டியதான். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வெண்டைக்காய் குழம்பா அதே பீக்கங்காயா அப்படின்றது டவுட்டு. பீக்கங்காயாக தான் இருக்கணும். இவ்வளோ ஒரு கேர்லெஸ்ஸாக இருப்பேன்னு எனக்கே தெரியல. அதனால் எல்லோரும் என்னை பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்க. டின்னர் நல்லா திருப்தியாக முடிச்சிட்டேன். இது வந்து பீக்கங்காய் தான், கண்டுபிடிச்சிட்டேன். இப்படி தான் போச்சு அந்த நாள் டயட்டு. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.